உலக தமிழ் மக்களானவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய சேனலுக்கு புது வருவாம் ஒரு பிரிண்டர் ஒன்று அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 2 பிரிண்டர் வந்து அன்பாக்சிங் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். நிறைய சப்போர்ட் பார்த்து நான் கொடுத்துருந்தீங்க. அந்த வகையில் 40,000 ரூபாய் ரேஞ்சில் ஒரு புதுசாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அதாவது இந்த பிரிண்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா TASKalfa, மாடல் வந்து 1900. ஸோ இது அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுடைய டெக்னிக்கல் டீம் வந்து தான் இதை வந்து எடுத்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு வேலை ஃபிட் பண்ணும்போது எதாவது ப்ராப்ளம் பண்ணாக்கா நம்ம வாரண்ட்டி எதுவுமே கவர் ஆகாது, ஏதோ பிரச்சனை பார்த்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் இருக்கோம். அதனால் அந்த டெக்னிக்கல் டீம் வந்து இது வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி மட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருவோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது Kyocera மாடலோட TASKalfa 1800 மோனோக்ரோம் மல்டி ஃபங்க்ஷன் லேசர் பிரிண்டர். ஸோ ரொம்ப கம்பேக்டான சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இதோடைய நீளம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 565 மில்லிமீட்டர், சைடில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 527 மில்லிமீட்டர், ஹைட் பார்க்கும்போது 485 மில்லிமீட்டர். ஸோ இதோடைய செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன், என்னென்ன செட்டிங்ஸ் உள்ள கொடுத்து வச்சுருக்காங்க அந்த கண்ட்ரோல் பேனலில். ஸோ ரொம்ப கம்பேக்டாக ஒரு பர்சன் நிப்பாட்டி அங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ இது வந்து ரைட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் லேசர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பண்ணுறாங்க. CPU வந்து பார்த்தீங்கன்னா 500 MHz டூப்ளெக்ஸ் பிரிண்டிங். இதோடைய ரேம் சைஸ் பார்க்கும்போது 256 MB வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது 26 kg அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் லேசர் பிரிண்டர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அட் டைமில் நீங்கள் வந்து மினிமம் பார்க்கும்போது ஒரு 300 பேப்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து லோட் வந்து பண்ணிக்கலாம். இதோட பேப்பர் சைஸ் வந்து A5 to A3 வரைக்கும் நீங்கள் வந்து பேப்பர் சைஸ் வைக்கலாம். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600x600 DPI கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு காப்பி வந்து உங்களுக்கு வந்து 5.7 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து எடுத்து கொடுத்துரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பரை ஈஸியாக நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் இப்படி வச்சதுக்கப்புறமாக இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் கரெக்டாக சீட் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமாக நீங்கள் ஜஸ்ட் இப்படி வந்து புல் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து USB 2.0 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க பிரிண்ட்டுக்காக. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் கேபிள். ஸோ இது ரெண்டு தான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது. இப்போ இதோட போர்டில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். இதில் வந்து 4 டிஃபால்ட் ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஐடி கார்டு, லீகல் பேப்பர், A3 to A4, இன்னொரு ஏதாவது ஒரு ஆப்ஷன் 4 செட் பண்ணி வச்சுக்கலாம். 4 ஆப்ஷன் ப்ரீ செட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஓகே, இது வெறும் காப்பி. இது ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் பேப்பர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பேப்பர் என்ன அவுட் புட் வேணும்னு சொல்லிட்டு பேப்பர் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் எவ்வளோ ஜூம் இன் வரணும், ஜூம் அவுட் வரணும்னு சொல்லிட்டு டென்சிட்டி டார்க்னஸ் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் இமேஜ் அப்படியே பிரிண்டதுலாம் இல்லை. இதில் டூப்ளெக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டூப்ளெக்ஸ், ஆட்டோ டூப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. காம்பினேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஒரே பேஜில் எத்தனை காம்பினேஷன் ஆகுமே செட் பண்ணிக்கலாம். ஐடி கார்டு செப்பரேட் ஒரு மெனு கொடுத்துருக்குறான். ஓகே, அது இதெல்லாம் ஃபங்க்ஷன் கேஸ். ஸ்டார்ட் ரீசெட்டு, ஸ்லீப் மோடு, எனர்ஜி சேவிங், பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த பிரிண்டரை வந்து இப்போ தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் முழுசாக கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் பேப்பர் லோட் பண்ணிவிட்டு நான் வந்து பிரிண்ட் மட்டும் எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இதில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரிண்ட் கிராஸ் ஆகிறது இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து இன்னும் கரெக்டாக ஒர்க் பண்ணி பார்க்கல. ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து கரெக்டாக பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேப்பர் லோட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேப்பர் வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் லேசர் பிரிண்டர் இது. ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு பாருங்கள், அதை நீங்கள் அழுத்தி இங்கே புஷ் பண்ணால் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நமக்கு வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.7 செகண்ட் எடுக்கும் அப்படின்ட்டு. பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இதில் பிகாஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து செக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஃபியூச்சரில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மொத்த தகவலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு பார்த்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி அன்பாக்சிங் டெக்னாலஜி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது உங்களுக்கு நானும் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.